தேவி மாகாத்மியம் விளக்க உரை 11வது அத்தியாயம். தேவி ஸ்துதி. ரிஷி கூறியது: அப்பெரிய அசுரராஜன் தேவியால் கொல்லப்பட்டதும் அக்னி தேவனை முன்னிட்டுக் கொண்டு இந்திரனுடன் எல்லா தேவர்களும் மலர்ந்த முகத்தாமரைகளால் திசைகளை பிரகாசிப்பித்துக் கொண்டு அங்கு கூடி தங்கள் ஆசையின் பூர்த்தி எய்தியவர்களாய் காத்தியாயினியை துதித்தனர். தேவி, சரண் புகுந்தவர்களின் துன்பத்தை துடைப்பவளே, அருள்வாய் அருள்வாய். உலகனைத்திருக்கும் அன்னையே, அருள்வாய். உலகின் ஈஸ்வரி, உலகை காப்பாய். தேவி, நீயே சராச்சரம் அனைத்தையும் ஆள்பவள். பிருத்திவி வடிவில் இருப்பதால் உலகிற்கு நீ ஒருத்தியே ஆதாரமாகின்றாய். கடத்தற்கரிய வீரியம் வாய்ந்தவளே, அப்பு வடிவில் இருக்கும் முன்னாலேயே இது முழுதும் திருப்தி செய்விக்கப்படுகின்றது. அளவற்ற வீரியம் படைத்த விஷ்ணுவின் சக்தி நீயே. உலகிற்கு வித்தாகிய மகா மாயையும் ஆகின்றாய் தேவி. உன்னால் இது எல்லாம் மயக்கத்தில் ஆழ்த்தப்பட்டுள்ளது. உலகில் நீ அருள் புரிந்தால் அது முக்திக்கு காரணம். எல்லா வித்தைகளும் உனது அம்சங்களே. கலைகளுடன் கூடிய எல்லா ஸ்திரீகளும் உலகில் அவ்வாறே உனது வெவ்வேறு வடிவங்களே ஆவர். ஒரே தாயாகிய உன்னாலேயே இவ்வுலகு நிறைந்துள்ளது. துதிக்குரியதின் பரமும் அபரமுமான வாக்கே நீயாயிருக்க உனக்கு துதி எங்கனம்? எல்லாம் நீயேயாகவும் போதகத்தையும் மோட்சத்தையும் அளிக்கும் பரதேவதையாகவும் நீ போற்றப்படும் போது எவ்வளவு சிறந்த சொற்களே ஆயினும் எங்கனம் அவை உன்னை துதிக்க பயன்படும்? எல்லா ஜீவர்களுடைய ஹிருதயத்திலும் புத்தி வடிவில் உறைபவளும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அளிப்பவளும் ஆகிய நாராயணி தேவியே உனக்கு நமஸ்காரம். காலத்தின் அளவாகிய கலை வடிவிலும் காஷ்டை முதலிய வடிவுகளிலும் இருந்து கொண்டு மாறுதல்களை உண்டாக்கி உலகின் ஒடுக்கத்திற்கு காரண சக்தியாய் விளங்கும் நாராயணியே உனக்கு நமஸ்காரம். எல்லா மங்களங்களிலும் மங்கள பொருளாய் விளங்குபவளே, எல்லா நன்மைகளையும் அளிப்பவளே, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விப்பவளே, சரணடைதற்கு உரியவளே, 3 கண்களை உடையவளே, நாராயணி தேவியே உனக்கு நமஸ்காரம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எனும் முத்தொழிலுக்கும் காரண சக்திகளாய் விளங்குபவளே, என்றும் உள்ளவளே, எல்லா குணங்களும் இருப்பிடமாக விளங்குபவளே, குணங்களையே வடிவாய்க் கொண்டவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். தன்னை சரணடைந்த தீனர்களையும் துன்புற்றோரையும் காப்பாற்றுவதையே தொழிலாய்க் கொண்டவளே, எல்லோருடைய துன்பத்தையும் துடைப்பவளே, நாராயணி தேவியே உனக்கு நமஸ்காரம். ஹம்சம் பூட்டிய விமானத்தில் உறைபவளே, பிரம்மாணி வடிவெடுத்தவளே, கூர்ச்சத்தால் தீர்த்தத்தை புரோக்ஷிப்பவளே, நாராயணி தேவியே உனக்கு நமஸ்காரம். மாகேஸ்வரி உருவத்தில் முச்சூலத்தையும் சந்திரனையும் பாம்பையும் தரிப்பவளே, ரிஷபத்தை வாகனமாய்க் கொண்டவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். மயிலும் சேவலும் சூழ பெரிய வேலாயுதத்தை தரித்து கௌமாரி வடிவு கொண்டவளே, பாவமற்றவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். சங்கு, சக்கரம், கதை, வில் ஆகிய சிறந்த ஆயுதங்களை ஏந்தி வைஷ்ணவி வடிவு கொண்ட நாராயணி அருள்வாய் உனக்கு நமஸ்காரம். பயங்கரமான பெரிய சக்கரம் தாங்கி தெற்றிப் பல்லில் பூமியை தூக்கிக் கொண்டு வராக ரூபம் தரித்த மங்கள வடிவினளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். உலகையும் ரட்சிக்கும் நல்லெண்ணத்துடன் உக்கிரமான நரசிம்ம வடிவுடன் அசுரர்களை கொல்ல முற்பட்டவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். கிரீடம் தரித்து பெரிய வஜ்ராயுதம் தாங்கி 1000 கண்களுடன் ஜுவலிக்கும் இந்திர சக்தியே, விருத்ராசுரன் பிராணனை போக்கியவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். கோர ரூபமும் பயங்கரமான சப்தமும் உடையவளே, மிகுந்த பலம் பொருந்திய சிவதூதி வடிவில் அசுரர்களை அழித்தவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். தெற்றிப்பல் கொண்ட வாயும் தலைமாலை ஆபரணமும் உடைய சாமுண்டா தேவியே, முண்டாசுரனை வதைத்தவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியாகவும் லஜ்ஜையாகவும் மகா வித்தையாகவும் ஸ்ரத்தையாகவும் புஷ்டி அளிக்கும் ஸ்வதா தேவியாகவும் நிலை பெற்றவளாகவும் மகாராத்திரியாகவும் மகா மாயையாகவும் உள்ளவளே, நாராயணி உனக்கு நமஸ்காரம். சிறந்த மேதா தேவியாகவும் சரஸ்வதியாகவும் ஐஸ்வர்யமாகவும் விஷ்ணு சக்தியாகவும்
தாமச வடிவினளாகவும் இயற்கை வடிவினளாகவும் விளங்கும் ஈஸ்வரியே, நீ அருள் புரிவாய். நாராயணி, உனக்கு நமஸ்காரம். அனைத்தின் வடிவமாகவும் அனைத்தையும் ஆள்பவளாகவும் சக்தி அனைத்தும் பொருந்தியவளாகவும் விளங்கும் தேவியே, பயங்கரமானவற்றினின்று எங்களை காப்பாய். துர்கா தேவியே, உனக்கு நமஸ்காரம். இந்த அழகு மிகுந்ததும் 3 கண்களால் அலங்கரிக்க பெற்றதுமான உனது முகம் எங்களை எல்லா பயங்களினின்றும் காப்பாற்ற வேண்டும். காத்தியாயினி, உனக்கு நமஸ்காரம். பயங்கரமான ஜுவாலையுடனும் மிகுந்த கூர்மையுடனும் அசுரர்களை மிச்சமின்றி அழிக்கும் உனது திரிசூலம் எங்களை பயத்தினின்று காக்க வேண்டும். பத்ரகாளியே, உனக்கு நமஸ்காரம். தேவி, எது தன் நாதத்தால் உலகை நிரப்பி தைத்தியர்களின் வீரியத்தை அழிக்கின்றதோ அந்த மணியானது சகடத்திடையில் விழுவது நின்று புத்திரர்களை தாய் காப்பது போல பாவங்களினின்றும் எங்களை காக்கட்டும். அசுரர்களின் ரத்தமும் கொழுப்பும் கலந்த சேற்றால் பூசப்பட்டதும் கிரணம் விடும் ஒளி பொருந்தியதுமான உனது வாழ் நன்மை பயப்பது ஆகட்டும். சண்டிகையே, உன்னை நாங்கள் வணங்குகின்றோம். நீ சந்தோஷம் அடைந்தால் எல்லா நோய்களையும் அறவே போக்குகிறாய். கோபத்தாலோ வேண்டப்படும் காமங்களையெல்லாம் அறவே அழிக்கின்றாய். உன்னை அண்டிய மனிதருக்கு விபத்து கிடையாது. உன்னை அண்டியவர் பிறர் அண்டுதற்கு உரியவராகின்றனர் அன்றோ? தேவி, தர்மத்தை பகைக்கும் கொடிய அசுரர்களின் வதமாகிய இது உன் மூர்த்தியையே பலவாக்கி பல வடிவம் கொண்டு எங்கெனம் உன்னால் செய்யப்பட்டதோ அங்ஙனம் அம்பிகையே வேறு யார் செய்ய இயலும்? வித்தைகளிலும் சாஸ்திரங்களிலும் விவேகத்திற்கு முதல் விளக்காகிய வேதத்தின் வாக்கியங்களிலும் கூறப்படுவது உன்னையல்லாது வேறு யாரை? உன்னையல்லாது வேறு யார்தான் இவ்வுலகை மமதையால் கவ்வப்பட்ட கொடிய அஞ்ஞான இருளில் வெகுவாய் சுழல வைப்பது? ராட்சசர்கள் உள்ளவிடத்தும், கொடிய விஷப்பாம்புகள் உள்ளவிடத்தும், சத்ருக்கள் உள்ளவிடத்தும், திருடர் கூட்டம் உள்ளவிடத்தும், காட்டு தீ பரவிய விடத்தும், அவ்வாறே நடுக்கடலிலும் அங்கங்கு இருந்து கொண்டு உலகையெல்லாம் நீயே காக்கிறாய். உலக நாயகியாகிய நீ உலகை பாலிக்கின்றாய். உலக வடிவினளாகிய நீ உலகை தாங்குகின்றாய். உலக நாயகர்களால் நீ பூஜிக்கப்படுபவளாகின்றாய். உன்னை உள்ளன்புடன் வணங்குவோர் எவரோ அவரே உலகிற்கு புகலிடமாய் விளங்குவோர். தேவி, அருள் புரிவாய். இப்போது விரைவில் அசுரர்களை கொன்று எங்களை காத்தாற்போல் எப்போதும் சத்ரு பயத்தினின்று காக்க வேண்டும். உலக அனைத்திலும் உள்ள பாவங்களையும் தீச்செயலின் பயனாய் தோன்றும் பெரும் கொடுமைகளையும் விரைவில் நாசம் செய்ய வேண்டும். தேவி, முவ்வுலகவாசிகளாலும் போற்றப் பெறுபவளே, உலக அனைத்தின் இன்னல்களை போக்குபவளே, நீ உலகங்களுக்கு சிறந்த நன்மைகளை அளிப்பவளாக விளங்கி உன்னை வணங்குவோருக்கு அருள் புரிவாய். தேவி கூறியது. தேவகணங்களே, உலகிற்கு உபகாரமாக எந்த வரத்தை நீங்கள் மனதால் விரும்பினாலும் அதை கேட்கலாம். வரமளிப்பவளாகிய நான் அதை கொடுக்கிறேன். தேவர்கள் கூறியது. அகில நாயகியே, இவ்வாறே உலகின் துன்பங்கள் முழுவதும் நாசம் செய்யப்பட வேண்டும். உன்னால் எங்கள் சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டும். தேவி கூறியது. வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகம் நிகழும்போது சும்பன் நிசும்பன் என்ற வேறு 2 கொடிய அசுரர்கள் தோன்றப் போகின்றார்கள். யசோதையின் கருவில் தோன்றி நந்தகோபர் வீட்டில் பிறந்து விந்தியாச்சலத்தில் வசிக்கப் போகும் நான் அப்போது நாசம் செய்ய போகிறேன். மீண்டும் பூத்தலத்தில் மிகவும் பயங்கரமான வடிவில் அவதரித்து வைப்ரச்சித்தர்கள் என்னும் அசுரர்களை நாசம் செய்ய போகிறேன். மிகவும் கொடிய அசுரர்களாகிய அந்த வைப்ரச்சித்தர்களை நான் பட்சிக்கும் போது எனது பற்கள் மாதுளம் பூ போல சிவந்து போகும். அதனால் ஸ்வர்க்கத்தில் தேவதைகளும் மனித உலகில் மானிடர்களும் என்னை துதிக்கும் போது எப்போதும் ரத்த தந்திகா என்று குறிப்பிடப் போகின்றார்கள். மறுபடியும் 100 வருஷங்கள் மழை பெய்யாமல் இருக்க அப்போது முனிவர்களால் துதிக்கப் பெற்று நீரின்றி வறண்ட பூமியில் கர்ப்பவாசம் செய்யாமல் தோன்றுவேன். அப்போது முனிவர்களை நான் 100 கண் கொண்டு பார்க்கப் போவதால் என்னை மனிதர் சதாக்ஷி என போற்றுவர். தேவர்களே, பின்னர் மழை பெய்யும் வரை உயிரை காப்பாற்றும் ஔஷதிகளை என் உடலிலிருந்தே தோற்றுவித்து அவற்றால் உலக அனைத்தையும் போஷிக்கப் போகிறேன். அப்போது பூமியில் நான் சாக்கம்பரி என பிரசித்தி அடைய போகிறேன். அதே காலத்தில்
துர்கமன் என்னும் கொடிய அசுரனையும் வதைக்கப் போகிறேன். அதனால் எனக்கு துர்கா தேவி என்ற சிறப்பு பெயர் ஏற்பட போகிறது. மீண்டும் இமயமலையில் முனிவர்களை காப்பதற்காக எப்போது பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு ராட்சசர்களே அழிப்பேனோ அப்போது முனிவர்கள் எல்லாம் தலை வணங்கி என்னை துதிக்கப் போகிறார்கள். அச்சமயம் பீமாதேவி என்ற சிறப்பு பெயர் எனக்கு ஏற்பட போகிறது. அருணன் என்ற அரசன் எப்போதும் உலகிற்கும் பெரிய கொடுமை விளைவிக்கப் போகின்றானோ அப்போது நான் 6 பாதங்களுடன் எண்ணிறந்த வண்டு கூட்டமாய் தோன்றி உலகிற்கும் நன்மையை நாடி அக்கொடிய அசுரனை வதைக்கப் போகிறேன். அப்போது உலக மக்களெல்லாம் எங்கும் என்னை பிராமரி என துதிக்கப் போகின்றனர். இவ்வாறு எப்பப்போது தானவர்களின் எழுச்சியால் துன்பம் ஏற்படுமோ அப்பப்போது நான் அவதரித்து சத்துருக்களை நாசம் செய்வேன். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயம் முற்றிற்று.